மதுரை வண்டியூர் தீர்த்தக்காட்டில் ஆதிதிராவிட மக்களின் அவலநிலையை கண்டித்து சாகும் வரை உண்ணாவிரதம். மதுரை வண்டியூர் தீர்த்தக்காடு திருமாவளவன் நகரில் ஆதிதிராவிட மொத்தம் 449 குடிமக்கள் குடியிருந்து வருகின்றார். இதில் 308 பேருக்கு மனை பட்டா வழங்கப்பட்டு பின்னர் பட்டா கேன்சல் செய்யப்பட்ட நிலையில் பட்டா என்றால் தூசி பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் பல போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நடத்தினர். ஆனால் மாவட்ட ஆட்சியர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்டச் செயலாளர் அரச முத்துப்பாண்டியன் தலைமையில் முதன்மை செயலாளர் சி. பாவரசு, மாவட்ட பொருளாளர் முத்தமிழ் பாண்டியன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தீர்த்தக்காடு பகுதியில் அடிப்படை வசதிகளான பட்டா குடிக்க தண்ணீர் மாணவர்களுக்கு படிக்க மின்சாரம் இல்லை, கழிப்பிடம் தெருவிளக்குகள் சாக்கடை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் வழங்கி டக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி கோஷங்கள் எழுப்பினர். சட்டமன்ற உறுப்பினராயும் வண்டியூர் தீர்த்தக்காடு திருமாநகரிலே நடக்க பாதை இல்ல. வண்டியூர் 1979 ஆண்டு 449 பேருக்கு ஆதிதிராவிட நலத்துறையால் பட்டா வழங்கப்பட்டது. பட்டா வழங்கப்பட்டதை தவிர ஆதிதிராவிட மக்களுக்கு இடத்தை அளந்து கொடுக்கவில்லை. ஆனால் அந்த இடத்தை அளந்து கொடுக்காதனால் இந்த இடத்தை கிட்டத்தட்ட 9 ஏக்கர் 13 சென்ட் இடம் 1982 வைகையிலே வெள்ளம் வந்த பொழுது கரையோர மக்கள் குடியிருக்க வேண்டும் என்று இந்த இடத்துல ஆதிதிராவிட மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து விட்டார்கள். இந்த ஆக்கிரமிப்பை அகற்றச் சொல்லி விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்தப்பட்டது. மதுரை நீதிமன்றம், மதுரை செஷன் நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம், ஏன் டெல்லியில் இருக்கின்ற உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு தொடர்ந்து தீர்ப்பு பெற்று ஆதிதிராவிட மக்களுக்கு இந்த இடத்தை அளந்து கொடுத்து பட்டா வழங்க சொல்லி இறுதியாக 2014ஆம் ஆண்டு வந்து தீர்ப்பு பெறப்பட்டது. தீர்ப்பு பெறப்பட்ட பிறகு மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் அவர்கள் இங்கு இருக்கின்ற ஆக்கிரமிப்பாளரெல்லாம் அகற்றி சக்கிமூலம் கிராமத்திற்கு அங்கே குடியமர்த்தி விட்டார்கள். அந்த மக்களுக்கு வீட்டு வசதி, தண்ணி வசதி, சாலை வசதி, கழிப்பிட வசதி அனைத்தும் செய்து கொடுத்து விட்டார்கள் மாவட்ட நிர்வாகம். ஆனால் 1985 வழங்கப்பட்ட ஆதிதிராவிட மக்களுக்கு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் மின் வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது, குடிக்க தண்ணீர் வசதி கிடையாது, கழிப்பிட வசதி கிடையாது. கடந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அனீசேகர் அவர்கள் கடந்த ஒரு 7 மாதத்திற்கு முன்பாக வந்து இந்த இடத்தை அளந்து கொடுத்து தூசி பட்டா வழங்க சொல்லி உத்தரவிட்டு சென்றார்கள் இதே இடத்திலே. ஆனால் இப்போ வந்த மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து காலதாமம் செய்துவிட்டு ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு தேர்தல் வந்தது, எங்களுக்கு சமபதி வந்துருச்சு, இல்லாட்டி எங்களுக்கு கோர்ட்டு போகிறோம் அப்படின்னு காலம் செய்து வந்துக்கிட்டு தொடர்ந்து 35 ஆண்டு காலமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் இங்கே புறக்கணி செய்து வருகிறார்கள். ஆகையினாலே விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவருடைய வழிகாட்டுதன்படி இன்று இந்த இடத்தை ஒழுங்காக அளந்து பட்டா கொடுத்து சாலை வசதி, மின் வசதி, அனைத்து வசதியும் குடியிருக்க தண்ணீர் வசதி, கழிப்பிடம் செய்து கொடுக்கணும் என்று சொன்னால் இந்த அரசை வேண்டுகோள் வைத்து நீங்கள் உண்ணாவிரத்தை துவங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எழுச்சி தமிழர் அவர்கள். அதனுடைய கேட்டுக்கொண்டு இணங்க இன்று சாகு வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த உண்ணாவிரத்தை அறிவித்து 5 நாளாகிவிட்டது. நேற்றைய முன்தினம் மாவட்ட நிர்வாகம் வந்து கணக்கெடுத்து சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 முறை கணக்கெடுத்து பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் பத்திரிகையாளருக்கு தெரியும், மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னாடி எத்தனை போராட்டம் நடத்தியிருப்போம். வெறுமலை போராட்டம் நடத்தியிருக்கிறோம், கலெக்டர் அலுவலகத்தை முற்றியிருக்கிறோம், கலெக்டர் அலுவலகத்தை பூட்டு போட்டு போராட்டம் நடத்தியிருக்கிறோம், எஸ்பி அலுவலகத்தை பூட்டு போட்டு நடத்தியிருக்கிறோம். சந்தானம் கலெக்டர் இருந்து கலெக்டர் காமராஜ் வரைக்கும், வள்ளலால் கலெக்டர் இருக்கிறப்பையும், அனீசேகர் இருக்கும் பொழுதும் கடைசி வரைக்கும் தொடர்ந்து போராடி வர்றோம். ஆனால் இங்கே இருக்கின்ற மாவட்ட நிர்வாகம், ஆதிதிராவிட நிர்வாகம்
ஏன் இந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க மறுவென்று ஆச்சரியமாக இருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவரிடம் பலமுறை போய் அவரிடம் முறையிட்டிருக்கின்றோம். உங்கள் தொகுதி இந்த மக்களுக்கு ஏதாச்சும் அடிப்படை வசதியை செய்து கொடுங்கள் என்று மாண்புமிகு மூர்த்தியிடம் முறையிட்டிருந்தோம். ஆனால் அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். இங்கே அருகையில் இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா மக்கள் இருக்கிறார்கள். அந்த சௌராஷ்டிரா மக்களுக்கு நெய்வதற்கு ரோடு வேணும், பாதை கொடு என்று கேட்டார்கள். 30 அடி பாதை. அந்த பாதையும் நாங்கள் தருகிறோம் என்று ஆதிராவிட மக்கள் சார்பில் தருகிறோம் என்று உத்தரவாதம் கொடுத்தும் கூட மதுரை மாவட்ட ஆட்சியர் அனீசேகர் அவர்கள் ஆதிராவிட மக்களுக்கு சொந்தமான இடத்தை மாற்று சமூகத்திற்கு கொடுக்க மாட்டோம் என்று அவர் அந்த உத்தரவாதத்தை வழங்கி சென்றார்கள். கிட்டத்தட்ட 8 மாதம் ஆச்சு. இங்கே அளந்து கொடுத்ததோடு சரி, ஈப்பட்டா கொடுக்குறோம்னு கொடுக்கல. தண்ணி வசதி இல்லை, சாலை வசதி இல்லை. ஆகையினால் இனிமேல் பொறுத்தது போதும் என்று சொல்லி தான் இன்று விடுதலை சிறுத்தைகள் அந்த மக்களை திரட்டி சாகு வரை உண்ணாவிரத்தை நாங்கள் துவங்கியிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கவனம் ஏற்பட்டு உங்கள் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் மதுரை மாவட்ட ஊடக பல போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் தீர்த்தக்காருக்காக பல போராட்டங்களை நீங்கள் காணொலி மூலம் ஒளிவாரியாக செய்தியை காட்டியிருக்கிறீர்கள். இந்த செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொண்டு போய் அல்லது தமிழக முதல்வருக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போய் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சாகு வரை உண்ணாவிரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏசி பாவரசு, விடுதலை சிறுத்தை கட்சி முதன்மை செயலாளர். தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் செய்திகள் அறிய R News தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்.